அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலிப்பதியினூடாக சார்ந்திருக்கின்றோம். காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளின் உறவினர்கள் நெதன்யாகு தன்னுடைய சொந்த லாபத்திற்காக போரை தீவிரப்படுத்தி இருப்பதாக தெரிவித்து மிகப்பெரிய போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக போலீஸ் இராணுவத்தை கொண்டு நெதன்யாகு மிகப்பெரிய அளவிலான அடக்குமுறையை பிரயோகித்திருப்பதாக இஸ்ரேலிய கட்சிகள் குற்றம் சுமத்தி இருக்கின்றார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேலினால் குழப்பமடைந்த பின்னர் முதல் முறையாக ஹமாஸ் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு கவுதிகள் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை கையாண்ட விதம் தொடர்பில் ஷின்பெட் தலைவருக்கும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய உள்ளக புலனாய்வு பிரிவினுடைய தலைவருக்கும் நெதன்யாகுவுக்கும் இடையில் மிகப்பெரிய கருத்து மோதல் ஏற்பட்டது. குறிப்பாக யுத்தமொன்றை நீட்டிப்பதனூடாக பணைய கைதிகளை உயிருடன் மீட்க முடியாது என ஷின்பெட்டினுடைய தலைவர் மீண்டும் மீண்டும் நெதன்யாகுவுக்கு வலியுறுத்தி வந்தார். ஒரு கட்டத்திலே தன்னுடைய சொந்த அரசியலுக்காக நெதன்யாகு பணைய கைதிகளை பலி கொடுக்க போகின்றார், காசா மீது தாக்குதலை நடத்தப் போகின்றார் என்பதை ஷின்பெட் தலைவர் அறிந்திருந்த சூழ்நிலையில் அது தொடர்பாக ஏற்பட்ட மோதல். இதன் காரணமாக நெதன்யாகு ஷின்பெட் தலைவரை தற்போது பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் இந்த விடயம் இஸ்ரேலினுடைய பணைய கைதிகள் உறவினர்கள் மத்தியிலும் இஸ்ரேலிய மக்கள் மத்தியிலும் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கின்றது. அது மட்டுமல்ல, காசாவில் நெதன்யாகு ஆரம்பித்திருக்கக்கூடிய போர் பணைய கைதிகளை நிச்சயமாக உயிருடன் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக நெதன்யாகுவின் இல்லத்திற்கு வெளியே ஜெருசலேமில் நெதன்யாகுவின் இல்லம் முன்பாக கூடியிருந்த போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். பலரை கைது செய்திருக்கின்றார்கள். பலர் மீது தண்ணீர் பீரங்கிகளை பயன்படுத்தி பல இடங்களில் போலீசாருக்கும் மக்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்படும் அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கின்றது. எனவே காசாவில் பாலஸ்தீன மக்கள் மீது படுகொலைகளை நிகழ்த்துகின்ற நெதன்யாகு அரசு தன்னுடைய சொந்த மக்கள் மீதும் போருக்கு எதிராக ஆத்மீக ரீதியில் சாத்விக ரீதியில் போராடக்கூடியவர்கள் மீதும் வன்முறையை பிரயோகிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நெதன்யாகு கொடுங்கோல் அரசு காசா மக்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேலில் போருக்கு எதிராக பணைய கைதிகளின் விடுதலைக்காக குரல் கொடுக்க போராட்டத்தை ஆரம்பித்தவர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான ஒரு அடக்குமுறை அங்கு மேற்கொள்ளப்பட ஆரம்பித்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இதில் கலந்து கொண்ட இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தளபதி நெதன்யாகு தன்னுடைய சுயலாபத்துக்காக போரை தூண்டி வருவதாக தெரிவித்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை ஒருங்கிணைந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இஸ்ரேல் முழுவதும் நெதன்யாகுவுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வருவதால் அடுத்து வரும் நாட்களில் இஸ்ரேலில் போராட்டங்கள் மேலும் தீவிரமாகலாம் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் 48 மணி நேரத்தில் கொடூரமான குண்டுவீச்சில் குறிப்பாக 750க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை கொண்டு குவித்த பின்னர், குறிப்பாக போர் நிறுத்தம் குழப்பமடைந்த பின்னர் முதல் தடவையாக ஹமாஸ் இயக்கத்தினர் டெல் அவிவ் மற்றும் இஸ்ரேலிய நகரங்களை நோக்கி ஏவுகணை தாக்குதலை D-19 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. இந்த ஏவுகணை தாக்குதலில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் இஸ்ரேல் இந்த ஏவுகணைகளை இடைமறித்திருப்பதாக IDF தெரிவித்திருக்கின்றார்கள். 2 ஏவுகணைகள் திறந்தவெளி பகுதியில் விழுந்ததாகவும் 2 ஏவுகணைகளை தாங்கள் குறிப்பாக இடைமறித்து அழைத்து விட்டோம் என இஸ்ரேல் தெரிவித்திருந்தாலும் ஹமாஸ் இயக்கம் முதல் தடவையாக இஸ்ரேல் நகரங்களை நோக்கி ஏவுகணை தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருப்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேல் வழக்கம் போல தன்னுடைய படுகொலைகளை மிக மோசமாக மிகவும் கொடூரமாக செய்து வருகின்றார்கள். இன்றைய தினத்திலும் குறிப்பாக 114 பாலஸ்தீனர்கள் பல்வேறுபட்ட பகுதிகளில் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் UNRWA ஊழியர்கள் 5 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக அதன் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். காசாவில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு, மருந்து, சுகாதார வசதிகள், குடிநீர் போன்றவற்றை வழங்கி வந்த 5 UNRWA ஐநா பணியாளர்கள் 5 ஊழியர்கள் கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த அமைப்பினுடைய தலைவர் பிலிப் லஷானி தெரிவித்திருக்கின்றார். மேலும் 4 பேர் காயமடைந்திருப்பதாகவும், குறிப்பாக ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் போன்றவர்கள் கூட இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஐநா ஒரு அறிக்கை மூலம் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக
இந்த தாக்குதல் ஐநா, குழந்தைகள், பெண்கள், மருத்துவமனை பணியாளர்கள் என பல தரப்பட்ட பகுதிகள் மீதும் ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலாக இங்கு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதற்கு முன்னரும் ஐநாவினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டார்கள். வேர்ல்டு கிச்சன் என்று சொல்லக்கூடிய உலக சமையலறையினுடைய ஐரோப்பிய தேசத்தை சேர்ந்த பணியாளர்கள் கொல்லப்பட்டார்கள். ஐசிஆர்சியினுடைய பணியாளர்கள் கொல்லப்பட்டார்கள். இவை எல்லாம் வெறும் கண்டனங்களாக கடந்து விட்டதே. ஆனால் எதிரிருந்து ஸ்டேல் ஒன்றை கூற வருகின்றார்கள். காசாவுக்குள் யாரெல்லாம் உதவி பணிகளை அங்கிருக்கும் மக்களுக்கு செய்ய வருகின்றார்களோ அவர்களை சிஸ்டமேட்டிக் திட்டமிட்ட ரீதியில் அழித்து அந்த உதவி பணிகளை தடுப்பது அல்லது அந்த உதவிகளை செய்யக்கூடிய அமைப்புகளை வெளியேற்றுவதும் ஸ்டேலின் உடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஸ்டேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஒரு அறைகூவல் விடுத்திருக்கின்றார். ஸ்டேலின் வரலாற்றில் மிகப்பெரிய நெருக்கடியில் நாங்கள் சிக்கியிருக்கின்றோம். பணிய கைதிகளை மீட்க முடியாத ஒரு நிலைக்கு நெதன்யாகு சென்றிருக்கின்றார். ஹமாஸ் இயக்கத்தினர் பணிய கைதிகள் விடுதலை தொடர்பான ஒப்பந்தத்திற்கு தயாராக இருந்த போதிலும் வேண்டுமென்றே காசாவில் போரை மீண்டும் தொடங்க வேண்டியதன் அவசியம் என்ன என்று ஸ்டேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் மோசே ஜாலோன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பதுடன் இத்தகைய மக்களுக்கு விரோதமான நெதன்யாகு அரசாங்கத்தை அகற்ற வெகுஜன போராட்டங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். காசாவின் தாக்குதல்கள் மீண்டும் தொடங்குகையில் பணிய கைதிகளின் உயிர்களும் ஊசலாடிக்கொண்டு இருக்கின்றன. 1.5 ஆண்டுகளாக இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆனால் எந்த வெற்றியையும் இந்த போரில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்து மக்கள் மிக பெரிய அளவில் இந்த அரசுக்கு எதிராக திரண்டு வர வேண்டும் என்று ஒரு அறைகூவலை விடுத்திருக்கின்றார். இந்த அறைகூவலை எந்தளவு தூரம் மக்கள் திரளப் போகின்றார்கள், இந்த போராட்டங்களை நெதன்யாகுவினுடைய கொடுங்கோல் அரசு எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனவே இஸ்ரேலுக்கு எதிராக பல்வேறுபட்ட நாடுகளில் குரல்கள் உயர்ந்து வரும் சூழ்நிலையில் இஸ்ரேலுக்குள்ளேயும் இஸ்ரேலுக்கு எதிரான நெதன்யாகு அரசுக்கு எதிரான போராட்டங்கள் அங்கு வலுவடைந்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் இந்த போராட்டங்கள் உள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் மீறி நெதன்யாகு வடக்கு காசா பகுதியில் இஸ்ரேலிய இராணுவம் தன்னுடைய தரைவழி படையெடுப்பு கிரவுண்ட் ஆபரேஷனை இன்று ஆரம்பித்திருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். வடக்கு காசா பகுதிக்குள் இஸ்ரேல் இராணுவத்தினுடைய டேங்கிகள், கவச வாகனங்கள் சகிதம் இஸ்ரேல் இராணுவத்தினர் உள்ளே நுழைந்திருக்கின்றார்கள். பிராந்தியம் முழுவதும் பரவலான வான்வழி தாக்குதலில் மக்கள் கொல்லப்படும் பொழுது தரைவழி தாக்குதலையும் இஸ்ரேல் இராணுவம் அங்கே ஆரம்பித்திருப்பதால் மிகப்பெரிய அளவு அழிவு, மிகப்பெரிய அளவில் மரணம், மிகப்பெரிய அளவு துயரம் காசாவுக்குள் அடுத்து வரும் நாட்களில் நடைபெறப் போகின்றது என்ற அச்சம் உலகம் முழுவதும் எழுந்திருக்கின்றது. இதை தடுப்பதற்கு வேண்டிய உலக நாடுகளும் ஐநாவும் அரபுலக நாடுகளும் கண்டனங்கள், கவலைகளுடன் மட்டும் இருந்து விடுகின்றார்கள் என்பதுதான் இங்கு மேலும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஏமனின் டமர் கவர்னரேட்டுக்கு மேலே பிறந்த அமெரிக்காவினுடைய MQ-9 உளவு விமானம், உளவு ட்ரீப்பர் ட்ரோனை கவுதிகள் சுட்டு வீழ்த்தியிருப்பதான அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை கவுதிகள் இதுபோன்ற 16வது அமெரிக்காவினுடைய உளவு விமானத்தை MQ-9 ட்ரீப்பரை சுட்டு வீழ்த்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஏமனுக்குள் உளவு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த இந்த ட்ரோன் கவுதி படைகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. மிகப்பெரிய மில்லியன் கணக்கான டாலர் பெறுமதியான இந்த ட்ரோன்கள் கவுதிகளினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இங்கே பார்க்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுடன் மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் மிகப்பெரிய அளவில் சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டோம். 1 மாத கால சமாதான ஒப்பந்தத்திற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் சம்மதித்து விட்டார்கள். ரஷ்ய ஜனாதிபதியுடன் தான் பேசி சம்மதிக்க வைத்து விட்டேன். மிகப்பெரிய அளவில் சமாதானத்தை ஏற்படுத்தி விட்டோம் என டொனால்ட் ட்ரம்பின் அவரும் அவருடைய சகாக்களும் மிகப்பெரிய அளவில் ஊடகங்களில் பேசி வரும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய பேச்சுவார்த்தை நடைபெற்ற மறுநாளை இன்றைய தினமே ரஷ்யாவும் உக்ரைனும் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன்களை கொண்டு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக உக்ரைனினுடைய சுமி, கார்கிவ் மற்றும் கெரோபினிவ் பகுதிகளின் மீது 171 ட்ரோன்கள் மற்றும் டசன் கணக்கான கிளைடர் குண்டுகளை ஏவி மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டதால் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டதுடன் 8 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற தகவலை அங்கே சுயாதீன ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அதேபோல் உக்ரைனும் ரஷ்ய நிலைகள் மீது ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. எனவே உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வந்துவிட்டதைப் போல
அமெரிக்க ஊடகங்களும் ட்ரம்புக்கு ஆதரவானவர்களும் பேசி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைய நாளில் ஒரே நாளில் 171 ட்ரோன்களை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து துருக்கியில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஸ்தான்புல் நகரத்தினுடைய மேயர் துருக்கி அதிபர் எர்டோகனுக்கு அடுத்த தேர்தலிலே ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடக்கூடிய அல்லது அவருக்கு மிகப்பெரிய போட்டியாளராக வரக்கூடிய ஸ்தான்புல் நகரத்தினுடைய மேயர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு, ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை சுமத்தி எர்டோகன் அரசினுடைய அதிகாரிகள் கைது செய்திருந்தார்கள். இது திட்டமிட்ட எர்டோகனின் உடைய சதி நடவடிக்கை என தெரிவித்து அவருடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய போராட்டங்களை துருக்கியின் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். மக்கள் மத்தியில் செல்வாக்குடைய நபராக இருக்கக்கூடிய இஸ்தான்புலினுடைய மேயர் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கலுக்காக அல்லது எர்டோகனை போட்டியின்றி வெற்றி பெற வைப்பதற்காக அவர்கள் இதை கைது செய்திருக்கின்றார்கள். இவர் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன, பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன என்று தெரிவித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம், நூற்றுக்கணக்கானவருடைய ஆதரவாளர்கள் ஸ்தான்புல் உட்பட துருக்கியின் பல்வேறுபட்ட பகுதிகளில் போராட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த போராட்டக்காரர்களை அடக்குவதற்கு போலீசாரும் அங்கங்கே கண்ணீர் புகை கொண்டு பல்வேறுபட்ட தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே ஒரு நாட்டில் போட்டியிட்டு அவரை வாக்குகளால் மக்களுடைய செல்வாக்கினால் வெற்றி பெறுவது என்பது ஒரு ரகம், ஒரு நபரை எதிர்க்கட்சியை தன்னுடன் போட்டியிடவே விடாமல் வெற்றி பெறுவது எந்த வகை நியாயம் என்பது மிகப்பெரிய கேள்வி. எனவே உலகின் நியாயம் குறித்து பேசக்கூடிய எர்டோகன் போன்றவர்கள் தங்களுடைய நாட்டுக்குள் நியாயத்தை, நீதியை நிலைநாட்டுவதில் இவ்வாறு தான் நடந்து கொள்கின்றார்களா என்பதற்கு துருக்கியில் இன்று மக்கள் ஆரம்பித்திருக்கும் போராட்டமே சாட்சியாக மாறியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியா சேனல்களுடன் இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.